have Dr. Mahesh Kumar, Medical Superintendent, Dr. Balamurli, Head of Department, Neurosurgery and Spine, and Dr. Somasundar, Consultant Spine Surgery. So to begin with, I first invite Dr. Mahesh to address the council. On behalf of Kaveri and Kaveri Spine Institute, we are organizing a spine recharge coming Saturday. This is a mega event where we wanted to bring awareness about the spine problem, which common man faces. With this regard, we have Dr. Balamurli, the Chief Spine Surgeon, and Dr. Somasundar, Associate Consultant. So we have got, our hospital has one of the best infrastructure in the country to handle all sorts of spine problems. The expert team of Dr. Balamurli and Somasundar. I want to welcome the press people for gathering. Thank you. Right, Dr. Balamurli, to give us a brief on spine health awareness. இன்னைக்கு வந்து நம்ம இதை கூடியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்பைன் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு உங்கள் டைம் எடுத்துட்டு ப்ரீஃபாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்பைனை பற்றி என்னத்துக்கு பேசுகிறாங்க, என்ன எதுக்கு அது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் அவேர்னஸ். இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இருக்குது? சும்மா கை தூக்குங்க. 1 2 3 நிறைய பேர் தூக்கல. எல்லாம் மோஸ்டோ எல்லாரும் தூக்குறீங்க, சரியா? உங்களுக்கு தெரியுமா, 8 இல்ல 10 பேர்ல 8 பேருக்கு 40 வயசுக்கு மேல இடுப்பு வலி, கழுத்து வலினாலும் ஹாஸ்பிட்டல் போவீங்க. உலகத்திலேயே அதிகமா டாக்டர்கிட்ட போறதுக்கு காரணம் எது தெரியுமா? சளி காய்ச்சல். அதுக்கு 2வது காரணம் வந்து முதுகு வலி, இடுப்பு வலி. ஸோ இட்ஸ் த மோஸ்ட் காமனஸ்ட், செகண்ட் மோஸ்ட் காமனஸ்ட் ரீசன் வை பீப்புள் கோ டு டாக்டர். ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனையே இல்லையா? ஸோ இதனால என்ன வரும்? ஸோ இடுப்பு வலி, கழுத்து வலி வந்தா ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, ஒழுங்காக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது. இட்ஸ் அ டிசபிலிட்டி. ஸோ WHO வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிசபிலிட்டி எதுன்னா பேக் அண்ட் நெக் பெயின். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து அதிகம் இதை பற்றி நம்ம பேசுறது இல்லை. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன் பேக் பெயின் வருது? ஸோ நம்ம டே டு டே நம்ம என்ன பண்ணுறோம்? எந்திரிக்கிறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், குனிகிறோம், எல்லாம் பண்ணுறோம். 2 வீலரில் போகிறீங்க, வேலையில் 10 மணி நேரம் உட்காடுறீங்க, குதிக்கிறீங்க, படி ஏறுறீங்க. இதெல்லாம் பண்ணுறப்பவும் முதுகில் சின்ன சின்ன டேமேஜ் நடக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு லைஃப் டைமில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து நம்ம முதுகெலும்பு வந்து வேலை செய்யுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெயிட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வெயிட் ஜாஸ்தி உடம்புல இருந்தாலே உங்களுக்கு வந்து முதுகில் வந்து சிவியரான அழுத்தம் உண்டாகும். ஸோ ஏன்னா அந்த ஸ்பைனோட வெயிட் நம்ம தொப்பை தான் தூக்கிட்டு போகுது, சரிங்களா? ஸோ ஜாஸ்தி வெயிட் இருக்கிறவங்க முதுகில் என்ன பிரச்சனைகள் வரும்? அடுத்தது முக்கியமாக நம்ம என்ன அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? வெளில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃபோன் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோன், சரியா? கழுத்து வலி எதனால் வருது? காமனஸ்ட் ரீசன் நவ் இஸ் ஆர் லைஃப் ஸ்டைல். ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப், இதுலேயே உட்காந்து வேலை செய்கிறோம். ஐடி பீப்புளெலாம் 12 மணி நேரம் 16 மணி நேரம் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் பேக் பெயின் வரும். நான் ட்ரைனிங் பண்ணுற டைமில் வந்து நான் டாக்டர் ஆன காலத்தில் 40-50 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்கும் வலி வரும். இப்போ எப்போ யார் தர வராங்க? 15 வயசுலேருந்து 30 வயசு தான் ஜாஸ்தி வராங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல். நம்ம யாரும் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ஓடுறது இல்லை, ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி. ஸோ லைஃப் ஸ்டைல்னால தான் வந்து பேக் அண்ட் நெக் பெயின் வருது. அதனால தான் WHO அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிசபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்க? வலி வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபர்ஸ்ட் யாராவது பக்கத்தில் கேட்போம், ஏன்னாப்பா முதுகு வலி இருக்கா, உனக்கு இருக்கா, எங்கே போகிற, என்ன பண்ணுற அப்படிமா? அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணு, ஜிம்முக்கு போ, எக்ஸசைஸ் பண்ணு, வாக்கிங் போன்ட்டு. பட் அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் நம்ம ஏதாவது இன்டர்நெட்டில் பார்த்துட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, மசாஜ், ஆக்குபங்க்சர், வர்மா ட்ரீட்மெண்ட்டு, ஃபிசியோதெரப்பி, டாக்டரு, எல்லாம் ட்ரை பண்ணுவோம். டாக்டர்கிட்ட மட்டும் போக மாட்டோம். கடைசியாக டாக்டர்கிட்ட வருவாங்க. அப்போ வர்றப்போ வந்து டாக்டர் ஆப்ரேஷன் ஒன்று என்ன சொல்லுவாங்க? ஐயோ முதுகுலலாம் கை வச்சா அவ்வளோதான், நீ காலி, திருப்பி நீ பழையபடி நடக்க முடியாது, பழையபடி வர முடியாது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு மித்து இருக்குது. ஸோ இதனாலே என்ன பண்ணாங்க? எல்லாம் போஸ்ட்போன் பண்ணி பேக் ப்ராப்ளம் இஸ் a சீரியஸ் ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஜஸ்ட் நாட் a physical disability. இது வந்து ஆக்சுவலாக இஸ் a mental disability. இட்ஸ் a world's largest mental health problem. இப்போ இது வந்து நிறைய ஒரு உதாரணத்துக்கு சில பேர் சொல்கிறேன். பேக் பெயின்னால சில பெண்கள் வந்து they are afraid to become pregnant, சரிங்களா? இதனால they also get divorced. ஸோ பிகாஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேக் பெயின் இருக்கா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது, ப்ரெக்னென்ட் ஆனால் உங்கள் பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால இட் லீட்ஸ் டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சீரியஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போய் சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பார்ப்போம். அது தப்புன்னு நான் சொல்ல. சித்தா, ஆயுர்வேதா, ஆயுஷ் வந்து இப்போ நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறாங்க. இட்ஸ் நத்திங் ராங்.
பட் கரெக்டான பர்சன் அந்த கரெக்டான ப்ராப்ளம்க்கு டாக்டர்கிட்ட போகலன்னா இந்த பேக் ப்ராப்ளம் கேன் பிகம் வெரி சிவியர். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலர் பெல்ட் போட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? காலர் பெல்ட் போடவே கூடாது. மேக்ஸிமம் 1 வாரமோ இல்லை 2 வாரமோ அந்த ப்ராப்ளம் தகுந்த மாதிரி போடணும். வருஷக்கணக்கில் காலர் பெல்ட் போட்டு இருப்பாங்க. ஸோ காலர் பெல்ட் போடுறதுனால உங்களோட பேக் பெயின் பேக் ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு. நம்ம சந்தேகத்தை யாரை கேட்போம்? பக்கத்தில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இவங்க தான் போய் கேட்போம். சரிங்களா? எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நீங்கள் டாக்டர்கிட்ட சிலர் போனீங்கன்னா ஃபிசியோதெரபி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நிற்காதீங்க, நடக்காதீங்க, 2 வீலர் ஓட்டாதீங்க, படி ஏறாதீங்க, குனியாதீங்க, நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் சார் பண்ணுறது? இப்போ வேலைக்கு போய் தான் ஆகணும், 2 வீலரில் இருந்து ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும், ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் ஹவு டு மேனேஜ் தி தாட் ப்ராப்ளம். ஸோ இதனாலே நிறைய பேர் வேலையை விட்டுருக்காங்க. எவ்வளோ பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க வேலையை விட்டுருவாங்க, அவங்க லைஃபே போயிடும். ஸோ அதனால ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் வரும், கோபம் வரும், வருமானம் இருக்காது. So this is also currently one of the largest economic problems in the country. So economic problems in the country என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. இப்போ நீங்க பேக் பெயின் சொல்லி வேலையில ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சொல்லி லீவ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? தலைவலின்னு சொல்லி நீங்க லீவ் எடுத்தா யாராவது தலைவலிக்கு எங்க பார்க்குறேன்னு சொல்லி பண்ணுவோம். அதனால வேர்ல்டு வைட் the cost of back problem, litigation and leave and loss is 3 billion in US. நம்ம ஊர்ல தெரியாத கணக்கு. ஏன்னா அவங்க வந்து லீவ் எடுத்துருவாங்க, லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால லாஸ் ஆஃப் ஒர்க், அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இப்போ நீங்க வேலையில் யாராவது சேர்றப்ப இப்போ மூட்டை தூக்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல சேஃப்டி இருக்குது இல்லையா? என்ன சேஃப்டி? ஹெல்மெட் போடணும், ஷூ போடணும், கிளவுஸ் போடணும். இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன். போடுறாங்களோ இல்லையோ? நீங்க வேலையில் அதே அந்த வேலை செய்யறவங்க ஒரு வெயிட் எவ்வளோ ஒருத்தர் தூக்கணும் தெரியுமா? 5 ல இருந்து 10 கிலோ மேலே வெயிட் தூக்கக்கூடாது, அதுவும் குனிஞ்சு தூக்கக்கூடாது. அங்கே இருக்கிற சிமெண்ட் மூட்டை எவ்வளோ வெயிட்? 40 கிலோ 50 கிலோ. யாராவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இப்படி தான் தூக்கணும், இப்படி தான் பண்ணணும்ட்டு? இல்லை. வேலைக்கு எங்கேயாவது வேலைக்கு சேர்ற இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்? இப்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம்னா பேஷண்ட்ஸ் தூக்குறோம். சில பேஷண்ட் 100 கிலோ இருப்பாங்க, 120 கிலோ இருப்பாங்க. ஸோ அந்த நர்ஸஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்போம், இப்படி தான் பேஷண்ட்டை தூக்கணும், 2 பேர் சேர்ந்து தூக்கணும் அப்படின்னு. நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிறப்ப பேக்கேஜ் செக்கிங் பண்ணியிருக்கீங்களா? அங்கே வந்து 10-20 கிலோக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹெவி பேக்னு போடுவோம். ஏன் போடுவோம்னா அதை 2 பேர் தூக்கணும், ஒரு ஆள் தூக்கக்கூடாது. அதான் கவர்மெண்ட் ரெகுலேஷன். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே வந்து ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து 4 days பேக் வந்து இந்த கவர்மெண்ட் ஹஸ் கம் அப் வித் பிக் ஜியோ. இப்போ வந்து 21 டிசபிலிட்டிஸ் இருக்கு, ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி அப்படின்னு. இப்போ 9th of September வந்து கவர்மெண்ட் வந்து தே பாஸ்ட் ஜியோ. அந்த 21 டிசபிலிட்டியில் இருக்கிற எதுலேயுமே பேக் அண்ட் நெக் பெயின் கிடையாது. ஸோ அந்த டிசபிலிட்டி எல்லாம் வந்து ஆட்டிசம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஸோ இதெல்லாம் வந்து லட்சத்தில் கோடியில் ஒரு ப்ராப்ளம். இது வந்து 10ல் 8 பேருக்கு ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதனால வெளிநாடுகளில் வந்து இது வந்து கவர்மெண்ட் டேக் இட் சீரியஸ்லி. ப்ரிவென்ஷன், இது என்ன பண்ணணும், இது எந்த டாக்டர் பார்க்கணும், எப்போ டாக்டர் பார்க்கணும், டாக்டர் பார்த்தா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் இருக்குது, பேஷண்ட்ஸே போய் ஸ்கேன் எடுத்துக்குவாங்க. எனக்கு முதுகுவலி இருக்குன்னு போய் எம்ஆர்ஐ போய் எனக்கு முதுகுவலி இருக்கும்போது ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேன் எடுத்து என்ன பண்ணுவீங்க? எல்லாமே இருக்கும் அதில். உடனே டாக்டர்கிட்ட போவாங்க, நீ இதெல்லாம் பண்ணாத, அவ்வளோதான், உன் லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு, ஸ்பைன் வந்து மோசமாக இருக்குது. அவனுக்கு ஒரு சிம்டமும் இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது, லேட்டாக ஒரு பேக் பெயின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சீரியஸ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் சம் கோட்ஸ், அதோட நான் இது வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்தியாவில் வந்து 2 மேஜர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வில்லேஜில் போய் 10 லட்சம் பாப்புலேஷன் இன் மகாராஷ்டிரா, ஆனால் சாரோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில், அந்த வில்லேஜ் சுற்றி ஒரு 10-20 கிராமங்கள், அதில் வந்து 10 லட்சம் பேரோட ஸ்டடி பண்ணாங்க. அதில் பார்த்ததுல 66% இஸ் த இன்சிடென்ட்ஸ் இன் ரூரல். வேர்ல்டு வைட் வந்து 40 to 42% இஸ் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பேக் ப்ராப்ளம். நம்ம ஊரில் ஜாஸ்தி, அதுவும் ஜாஸ்தி வாஸ் இன் விமன், மோர் இன் த ரூரல் அண்ட் மோர் பீப்புள் இன் த மிடில் அண்ட் லோவர் இன்கம். ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஹெவி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ்க்கு நம்ம தான் கேபிட்டல், ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம தான் கேபிட்டல், ஹெட் இன்ஜுரிக்கு நம்ம தான் கேபிட்டல், ஹார்ட் அட்டாக்கு உலகத்தில் நம்ம தான் நம்பர் 1. அதே மாதிரி பேக் அண்ட் நெக் பெயினுக்கும் நம்ம தான் நம்பர் 1. ஸோ இது வந்து இது சீரியஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து we have to take it to the public இல்லையா? ஸோ உங்களுக்குலாம் தெரியணும், மக்களுக்கு தெரியணும், நீங்க தான் எழுதணும். ஸோ இது என்ன எழுத போறீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இது எப்படி தவிர்க்கலாம், அதான் ஃபர்ஸ்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது, இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும், எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றணும், ஸோ எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் 40 வயசுல நீங்கள் எவ்வளோ ஸ்பைனை வந்து மோசமாக வச்சுருக்கீங்களோ அடுத்த 40 வருஷம் உங்களுக்கு வலி தான் இருக்கும். நீங்கள் 40 வயசு வரைக்கும் இந்த ஸ்பைனை ஒழுங்காக பார்த்து ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா அடுத்த 40 வருஷம் முதுகு வலி, கழுத்து வலி தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் 40 வருஷம் விட்டுட்டீங்கன்னா 50க்கு மேல ஒரே வலி தான். இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா 100 பேஷண்ட் வந்தாங்கன்னா 5 பேருக்கு தான் ஆப்ரேஷன் தேவை, 95 பேருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. பட் அவங்க தான் வந்து ஜாஸ்தி சுத்திட்டே இருக்கிறாங்க, டாக்டரா பாக்குறாங்க, எல்லா பிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், ஜிம், வெயிட் லாஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம்ல காவேரி ஸ்பைன் இன்ஸ்டிடியூட் நாங்கள் வந்து வி ட்ரீட் போத் சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல்னா வெறும் ஆப்ரேஷன் மட்டும் பண்றது. ஸோ இந்த ஆப்ரேஷன் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு என்ன தேவை, அவங்க எப்படி கைடு பண்ணலான்ட்டு வி ஹேவ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், 2 வீக் ப்ரோக்ராம், 4 வீக் ப்ரோக்ராம் அப்படின்னு ஸ்பைன் 360 ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதில் வி புட் தெம் டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். இப்போ மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேக் அண்ட் நெக் ப்ராப்ளம் இஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பயம், தேர் வெரி அஃப்ரைட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ அந்த பயத்தை எப்படி போக்குறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வழிமுறை இருக்கும், எப்படி உட்காரணும், எப்படி கிச்சனில் விமன் வந்து யூஸ் பண்ணணும். லேடிஸ் தான் ஜாஸ்தி இந்தியாவில் பேக் அண்ட் நெக் ப்ராப்ளம் வருது. ஒன்று வந்து அவங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹைட், பட் அவங்க இருக்கிறது வந்து 4 அடி. ஸோ அவங்க கிச்சனில் ஒரு தடவை எட்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நெக் பெயின் வரும், பேக் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால இதை எப்படி பண்ணலாங்கிறத இதை வந்து நாங்கள் மட்டும் பேசினா பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த கான்க்ளேவ்ல வி ஹேவ் ஸ்பெஷலிஸ்ட் இன் யோகா, ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆயுர்வேதா, ஸ்போர்ட்ஸ் பீப்புள், பெயின் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜன்ஸ், டாக்டர்ஸ், ஜீரியாட்ரிஷியன், குழந்தைங்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் வரும், குழந்தைங்க மெயினாக குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, ஸ்கூல் பேக், உங்கள் பசங்க ஸ்கூல் பேக் சீட் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 30 கிலோ 40 கிலோ இருக்கும் சில டைம். என்ன 100 kg மேல இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுமா 2 இயர்ஸ் முன்னாடி கவர்மெண்ட் ஹஸ் கம் வித் நியூ ரூலிங், எவ்வளோ குழந்தையோட பேக் இருக்கணும் எவ்வளோ தெரியுமா? 6 கிலோ. 6 கிலோ 4 புக் தான் உள்ள போகும். சரிங்களா? அண்ட் இது வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில they have done a study and 42% of children who carry more than 10 kg they have back pain. ஸோ அதனால அந்த ஊர்ல பேக் புக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸ்கூல்லேயே படிச்சுட்டு ஸ்கூல்லேயே வச்சுட்டு வீக்ல ஒரு புக்கு, ஸ்கூல்ல ஒரு புக்கு, அவ்வளோதான். நோ கேரிங் பேக்ஸ். இங்கே வந்து நான் நிறைய தடவை என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய குழந்தைங்க வந்து பேக் பெயின் இருக்கு, அதுக்கு என்ன தேவை சொல்யூஷன் நம்ம ஊரில் வச்சிருக்கோம். யாருக்கா தெரியுமா? அப்பா அம்மா தூக்கிட்டு போவோம். சரிங்களா? வேற என்ன பண்ணுவீங்க? அப்பா அம்மா தான் தூக்கிட்டு மேலே போய் விட்டுட்டு ஸ்கூல்ல வச்சுட்டு பேக் வச்சுட்டு ஒரு அப்பா அம்மா போய் பேக் தூக்கிட்டு வருவாங்க. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸையும் பிரின்சிபல்ட்டையும் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கான்க்ளேவ்ல நிச்சயமா நீங்கள் எழுதணும். இது பப்ளிக்கு ஃப்ரீயான ப்ரோக்ராம். ஸோ எல்லா ஸ்பெஷலிஸ்ட், எல்லா டாக்டர்ஸ் எல்லாரும் பேசி இதுக்கு என்ன தீர்வு, ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வருவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பைன் ரீசார்ஜ் ப்ரோக்ராம். ஸோ இதை பற்றி எழுதுங்க, இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச். Thank you all for being here. It's an amazing day. So we are having this press meet by Kaveri Hospitals and Kaveri Spine Institute. என் பேர் டாக்டர் சோமசுந்தர், நான் ஒரு ஸ்பைன் சர்ஜன் இன் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமை பற்றி தான் சார் இப்போ இவ்வளோ நேரம் வந்து இந்த பேக் பெயின், இந்த அவேர்னஸ் எதுக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம், இந்த பிளான் வாட் கம் அப், இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் இன் சென்னை. இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இப்போ நீங்களே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 minutes ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி. எல்லாரும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி இப்போவே வந்து டயர்டாக இருப்பீங்க, போர் அடிச்சிருக்கோம். ஸோ நீங்களே நிறைய பேர் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே யாராவது ஒருத்தர் பேசணும் அப்படின்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக நம்மளுக்கு டைவர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது நாங்கள் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, பீடியாட்ரிஷியன்ஸ், ஒஜிஷியன்ஸ், ஆல் எக்ஸ்பர்ட். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் பெயின் இருக்குது, யாராட்டையும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பேக் பெயின் இருக்குது, யார்கிட்டயாவது போய் நீங்கள் அட்வைஸ் கேட்டீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு டைரக்ஷன் போய் ஒரு டாக்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து யோகா தான் பெஸ்ட்டு அப்படின்வாங்க. சில பேர் இல்லை இந்த கைரோப்ராக்டர், அந்த யூடியூப்லாம் இப்போ நிறைய வருது, இப்படி கழுத்தை அப்படி போட்டு அப்படி நறுக்கி அப்படி பண்ணுவா அமேசிங் அப்படின்ட்டு நம்ம அங்கே யோசிப்போம். சில பேர் அக்குபஞ்சர் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு பண்ணுவோம், இல்லை வர்மக்கலை. ஸோ சார் இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க துறை தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராமில் இவங்க எல்லாரையுமே ஒரே ஹாலில் உட்கார வச்சு ஒரே நோக்கத்தோட, அதாவது பேஷண்ட்ஸுக்கு பேக் பெயின்னா என்னன்னு புரிய வைக்கணும், அது எவ்வளோ சீக்கிரமாக சரி பண்ணணும். வீட்டில் இருந்தே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் 90% ஆஃப் த பேக் பெயின். சரிங்களா? டாக்டர் கிட்ட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிட்ட போகவே தேவையில்லை. இதை மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். அதே 5 நிமிஷத்துக்கு மேலே பேசணும்னா கூட எல்லாருக்கும் டைவர்ட் ஆகிடும், கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனாலேயே we have organized this mixed event, ஒரு entertainment கம் informative event, a spine festival. So that is what we came up with, spine recharge. இது டாக்டர் பாலமுரளி சாரோட
long-term ambition and plan, and Dr. Mahesh sir and the team are helping us out in this program. ஸோ இதில் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து டாப் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி இதை டிஸ்கஸ் பண்ணிடுறோம். எவ்ரி ஒன் வேர் ஹாப்பி டு கம் அண்ட் பர்ஃபார்ம் ஃபார் த பீப்புள், சரிங்களா? ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர்ஸ் ஃபேம் அண்ட் காலிவுட் ஃபேம், இந்த திவாகர் அப்படின்ட்டு சூப்பர் சிங்கர் அண்ட் ரோஷினி, நல்ல டாப் சிங்கர்ஸ், நல்ல சாங்ஸ்லாம் பாடியிருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் லைவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் along with a good stand-up comedy show by Mr. Badava Gopi அப்படின்ட்டு, அண்ட் நல்ல ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல டான்ஸ் டீம் they are preparing to present before you. இதோட இந்த மைண்ட் ஷோஸ், இந்த சில்ட்ரன்ஸ் இந்த இதுக்கெல்லாம் அந்த மைண்ட் ஷோஸ் அபவுட் பேக் அண்ட் நெக் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் we have come up with along with all the specialist doctors ஓட நான் சொன்னதோட all people, நிறைய பேஷண்ட்ஸ், நிறைய பீப்புள், இந்த athletes, runners, டாப் ஒலிம்பிக் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் இது ஏஷியன் கேம்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க டு டிஸ்கிரைப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இதில் சில பேர் ஆப்ரேட் ஆனவங்க, பெரிய ஒரு மேஜர் ஸ்கோலியோசிஸ் சர்ஜரி பண்ண ஒருத்தவங்களும் வந்து ஹவு இப்போ வந்து ப்ராப்பர் ஒரு ரன்னர், நல்ல ஆத்லீட்டாக அவங்க லைஃப்பை, நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் தே ஆர் கோயிங் டு ஷேர் in this program. இது வந்து உங்களுக்கு, உங்க ரீடர்ஸ்க்கு, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஈவன் யுவர் ஃபேமிலிஸ், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, உங்களோட ஃபேமிலியவே நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஈவினிங்காக இருக்கும், வி கேரண்டி யூ. ஸோ இது வந்து 21st September 2000 இந்த மாதம், அதாவது நாளன்னைக்கு இந்த சாட்டர்டே அண்ணா லைப்ரரி ஆடிட்டோரியம் கோட்டூர்புரத்தில் ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அரௌண்ட் ஒரு 3 to 3.5 hours ப்ரோக்ராம் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹெல்த் அண்ட் ஸ்பைன் அவேர்னஸ் அண்ட் இட் இஸ் absolutely free. ஸோ நான் on behalf of the Kaveri Hospital and Spine Institute, I invite all of you who are present here with your family and children to come join in this entertaining and informative event. ஸோ இதை வந்து உங்கள் ரீடர்ஸ் கிட்டையும் நீங்கள் சொல்லி நல்ல ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக என்டர்டெய்னிங்காக we can celebrate. சரிங்களா? ஸோ லெட்ஸ் ரீசார்ஜ் அவர் ஸ்பைன். தேங்க்யூ. இருந்து 7:30 வரைக்கும். ஸோ 4 பேனல் டிஸ்கஷன் இருக்கு. ஸோ அந்த 4 பேனல் டிஸ்கஷன் என்னன்னா, ஒன்று வந்து ஒவ்வொரு பேனல் டிஸ்கஷன் 20 நிமிஷம். அந்த பேனல் டிஸ்கஷன்ல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேனல்லையும் ஒரு 6-7 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த கேள்விகள் கேட்க போகிறோம். நீங்க எப்படி பண்ணுவீங்க, நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ அதில் யோகா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஆயுர்வேதிக் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பேக் பெயின் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வராரு, நேஷனல் ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அவங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் பேக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு ஃபேமஸ் பரதநாட்டியம் டான்ஸர் வராங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரன்னர், மேரத்தான்ஸாக ஓடிட்டு இருக்க ஒருத்தர் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் பேக் பெயின் இருக்குது, பட் எல்லாரும் உட்காந்து எங்கள் வேலை செஞ்சாகணும். எனக்கும் பேக் பெயின் இருக்குது, நானும் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறோம், எப்படி சமாளிக்கிறோம், எப்படி வந்து போகிறோம், இதை பற்றி தான் பேசுகிறோம். பெரும்பாலும் வந்து லைஃப் ஸ்டைல் தான் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஸ்பைன் அண்ட் நெக். அதில் வந்து இப்போ நீங்கள் அந்த பேனல் டிஸ்கஷன் அண்ட் அதை ஃபாலோ அந்த மைண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரக்கா ஏதாவது ப்ரோக்ராம்ஸ்லாம் நிச்சயமா அதை பற்றி தான் ஒரு ஃபுல் செஷனே அதை பற்றி தான். இந்த ப்ராப்ளத்தில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எது ரைட் எது இல்லை. ஸோ இதை வந்து நாங்களா எங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல, எவிடன்ஸ் என்ன, ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி படுக்கணும், தலைகாணி வைக்கணுமா வைக்கக்கூடாதா, கழுத்தொலி இருந்தா, 2 வீலர் ஓட்டணுமா 4 வீலர் ஓட்டணுமா, எந்த ஓட்டணும், எது பெஸ்ட்டு. ஸோ இதை பற்றி எல்லாம் பேசுவோம். இதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க போகிறோம். வெறும் அவேர்னஸ் மட்டும், இது பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது தெரியும். இது மூலியமா வந்து நீ ஆல்சோ பி கிவிங் சொல்யூஷன், எப்படி லைஃப் லீட் பண்ணலாம், என்ன பண்ணணும். சிட்டிங் ஜாப்ஸ் இருக்கிறவங்களும் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் பேக் பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் உட்கார்றது எவ்வளோ மணி நேரம் உட்காரலாம், எவ்வளோ தூரம் நடக்கணும், பெயின் இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஏன்னா அவங்க உட்காந்து தான் லைஃப் லாங் வேலை செய்ய போகிறாங்க. இது மாதிரி சொல்யூஷன்ஸும் இது இருக்கு. ஹவு டு கண்ட்ரோல் ஹோம் மேக்கர்ஸ் ஃப்ரம் பியூட்டிங். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க, கண்ட்ரோல் தான். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? அதுக்கு கண்டிப்பாக யாருக்குமே சொல்யூஷன் கிடையாது. சீரியல் பார்க்குறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சனிக்கிழமை அண்ணா ஆடிட்டோரியம், அதாவது 21 செப்டம்பர் சாயந்தரம் 5 மணிக்கு வி ஹாவ் அ ப்ரோக்ராம் கால் ஸ்பைன் ரீசார்ஜ். இது வந்து ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், பப்ளிக்காக செய்யப்பட்டது. இந்த ப்ரோக்ராம் இஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வந்தால் போதும்.
இந்த ப்ரோக்ராமில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்திலேயே வந்து அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து சளி காய்ச்சல். அதுக்கு அடுத்த காமனஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி. ஸோ பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் ஆர் த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வேர்ல்டு வைட். இது வந்து வாஸ் அ மேஜர் ப்ராப்ளம் அமங் த பீப்புள். ஸோ அதாவது 40 வயசுக்கு மேலே 10 பேரில் 8 பேருக்கு வந்து இடுப்பு வலியோ முதுகு வலியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ காமனான ஒரு ப்ராப்ளம் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிசபிலிட்டியும் கூட. ஸோ இது வந்து ஏன் வருது? இது வந்து வரதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலை, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமாக. நம்ம என்ன வேலை செய்கிறோம், உட்காடுறது, நடக்கிறது, 2 வீலரில் போகிறது, பேட் ரோட்ஸில் வண்டி ஓட்டுறது, வெயிட் ஜாஸ்தி இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து எங்கே போகிறது, எந்த டாக்டர் பார்க்கணும். ஸோ நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. தெரபிஸ்ட்டு, ஃபிசியோ, ஆக்குபங்க்சர் ஸ்பெஷலிஸ்ட், வர்மா ட்ரீட்மெண்ட், கைரோப்ராக்டர், டாக்டர்ஸு. ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பப்ளிக்கு. ஸோ எங்கே போகலாம், எது கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஸோ சில டைம் கரெக்டாக போய் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிடுவாங்க, சில டைம் தப்பான இடத்துல போய் ராங் ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் பேசுறது தான் இந்த கான்க்ளேவில் வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் இருக்க போகிறாங்க. ஸோ டாக்டர்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபங்க்சர் ஸ்பெஷலிஸ்ட், யோகா ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் இந்த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மக்கள். ஸோ டான்சர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புள், மாடல்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பப்ளிக் மாதிரி. ஸோ அவங்களும் வர போகிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கெல்லாம் என்னென்ன தீர்வு, என்ன சொல்யூஷன்ஸ், இது எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றலாம் அப்படிங்கிறது. இப்போ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நம்ம WHO என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் அடுத்த 20 வருஷத்தில் 2 மடங்கு ஆக போகுது. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட லைஃபே வந்து இப்போ வந்து எல்லாமே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிது. அட்லீஸ்ட் சிட்டிஸில், அர்பன்ஸில் வந்து குறைஞ்சிடுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விமென்க்கு தான் ஜாஸ்தி ப்ராப்ளம் வருது, பேக் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி ரூரல் ஏரியாவில் வந்து பீப்புள் ஹேவ் மோர் பேக் ப்ராப்ளம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கும் இப்போ வந்து நிறைய பேக் ப்ராப்ளம்ஸ் வருது. ஹெவி ஸ்கூல் பேக்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. சில்ட்ரன் வந்து ரொம்ப செடென்ட்ரியாக, ஏர்லியாக வந்து வெயிட் போடுறாங்க. அவங்களுக்கு ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால குழந்தைங்களுக்கும் வந்து பேக் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. அண்ட் நான் 100 பேர் நான் பேஷண்ட் பார்த்தேன்னா 5 பேருக்கு தான் ஆக்சுவலாக வந்து ஆப்ரேஷன் தேவை. மீதி 95 பேருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. அவங்க வந்து சர்ஜரி இல்லாமல் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும். அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது மக்களுக்கு. அதாவது ஒரு பேக் பெயின் வந்துச்சுன்னா வண்டி ஓட்டலாமா, ஓட்டக்கூடாதா, எப்படி படுக்கணும், ஆக்டிவாக இருக்கணுமா, இல்லை பெல்ட் காலர் போட்டுட்டு இருக்கணுமா, எவ்வளோ நேரம் உட்காரலாம், எவ்வளோ நேரம் நிற்கலாம். இப்போ கிச்சனில் வந்து லேடிஸ் நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்க கிச்சன் ஹைட் கரெக்டாக இருக்கா, அவங்க வந்து பாத்திரம்லாம் கரெக்டாக வச்சு எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி குனியறாங்க. இப்போ துவைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வீட்டில் வந்து வி ஹேவ் டு பெண்ட். அதெல்லாம் கரெக்டாக எப்படி பண்ணுறாங்க, எப்படி வெயிட் தூக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பேச போகிறோம். ஸோ நிறைய மித்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து இந்த எபிடூரல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க முதுகில். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் நிறைய பேர் திங்க் தே கெட் பேக் பெயின். ஸோ அந்த இன்ஜெக்ஷனால பேக் பெயின் நிச்சயமாக வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே வரப்போகிறாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ மேஜர் டிசபிலிட்டி. இந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இது ஒரு ஃப்ரீ ப்ரோக்ராம். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். ஸோ வெறும் மருத்துவம் மட்டும் பேசாமல் இதில் படபா கோபியோட ஸ்டாண்டப் காமெடி, திவாகர், ரோஷினி, சூப்பர் சிங்கர்ஸ் அவங்களோட மியூசிக் ஷோ, அப்புறம் மைண்ட் ஷோ, அப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் கலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி சென்னையில் நடந்ததே இல்லை. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நிச்சயமாக இதில் வந்து உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி, இது ஒரு கூகுள் ஃபார்ம் தான், ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டினா போதும். அப்படி இல்லையா, உங்களால் அது பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு ஆக்சஸ் இல்லையா, நீங்கள் டைரெக்டாக வென்யூக்கு வந்துடலாம். பட் சீக்கிரம் வாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் தான். அந்த ஹாலில் வந்து 1500 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது சீக்கிரம் ஃபில் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரலாம். ஸோ நிச்சயமாக சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து சென்னை சிட்டியில் மட்டும் கனெக்ட் பண்ணுறோம், அதர் சிட்டிஸுக்கு கொண்டு போகிறது வாய்ப்பு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து சென்னை சிட்டியில் மட்டும் பண்ணுறோம். பட் அடுத்த இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரிச்சியில் பண்ண போகிறோம். ஏன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் ட்ரிச்சியில் 2 ஹாஸ்பிட்டல் 3 ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிச்சிலையும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங்.